குட் ஈவினிங். இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் 5 மார்க்கில் வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஒரு 10 வருஷம் கொஸ்டின் எடுத்து பார்த்தா ஒரு 7-8 வருஷத்தில் இது வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு இதில் எக்ஸாம்பிளில் 2 இருக்குது, எக்ஸசைஸில் 8 இருக்குது. மொத்தம் வந்து 10 சம்ஸு. இந்த 10லேருந்து 1 வந்து கண்டிப்பாக வந்து வரும் 5 மார்க். இப்போ நேற்று ஒரு வீடியோ போட்டாச்சு ஃபஸ்ட்டு சம். இது வந்து செகண்ட் சம், எக்ஸசைஸ் 3.8ல் செகண்ட் சம். பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, இங்கே வெறும் எக்ஸ் இருக்குது, இங்கே 9 இருக்குது. இதை முதல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும், திட்ட வடிவத்தில் அரேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ என்ன அப்படின்னா, முதல்ல பவர் 4 வரும். பவரில் எது அதிகமோ அது முதல்ல வரும். அப்போ 4x⁴ அது முதல்ல வரும். ரெண்டாவது x³ என்ன இருக்கோ அது வரும். இங்கே x³ வந்து -28x³. அப்போ -28x³. அடுத்து x² 37x² ப்ளஸ் 37x². அடுத்தது x ப்ளஸ் 42x இதாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு 4x⁴. அடுத்து x³ -28x³. அடுத்து ப்ளஸ் 37x². அடுத்து ப்ளஸ் 42x ப்ளஸ் 9 எழுதியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். நம்பர் நான் வர்க்கம் வாய்ப்பாடு ஸ்கொயர் டேபிள் எழுதி போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா வருதுன்னா 2 4, 2 × 2 4. அப்போ இதுக்கு வர்க்கமூலம் வந்து 2. அப்போ இங்கே ஒரு தடவை போடணும், இங்கே ஒரு தடவை போடணும். எக்ஸின் அடுக்கு 4 இருக்கிறதுல எக்ஸின் அடுக்கு 2 போடுவோம், பாதி பாதியாக போடுவோம். 4ல் பாதி 2. அப்போ எக்ஸின் அடுக்கு 2, எக்ஸின் அடுக்கு 2. இப்போ இங்கே என்ன இருக்குதோ அதை பார்த்து நான் அப்படியே எழுதணும்னு சொல்லியிருக்கேன். பார்த்து எழுதியாச்சு. இது என்ன மீனிங்னா, இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் இதே வரும். ஏன்னா இதை தான் பிரித்து இப்படி போட்டிருக்கோம். அப்போ பாருங்கள், 2 2s are 4, x² × x² x⁴ வந்துடும். பவரை வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப பவரை ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் எப்பயுமே எல்லா 10 சம்லையும் இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே கீழே வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிறத பார்த்து அப்படியே கீழே எழுதிட்டு குறி மட்டும், சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும், அடையாளம் மாற்றிடணும். மாற்றிட்டு கேன்சல் போட்டுடணும், கேன்சல் ஆகிடும். இப்போ அடுத்து 2 நம்பர் இறக்கணும். 28x³ ப்ளஸ் 37x². சாதாரண வகுத்தலில் ஒரு நம்பர் இறக்குவோம், வர்க்கமூலம் அப்படின்னால ஜோடி ஜோடியாக இறக்கணும். அப்போ 2 நம்பரை இறக்கியாச்சு. இப்போ இந்த நம்பரை இங்கே எழுத போகிறோம். எழுதுறதுக்கு முன்னால் நான் என்ன சொன்னேன், இந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதான் கான்செப்டு, ஃபார்முலா மாதிரி அப்படி சொன்னேன். அப்போ இந்த நம்பரை 2ஆல், எல்லா கணக்குலையும் 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். 10 கணக்குலையும் அப்படி தான், உலகம் முழுக்க இது இப்படி தான் செய்வாங்க. அப்போ ஈரெண்டா எத்தனை அப்படின்னா 4x². ஈரெண்டா 4, 4x². இப்போ இங்கே இந்த ஃபஸ்ட்டு டேம் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு டேமை அப்படியே பார்த்து எழுதிட்டேன். குறியும் மாற்றணும், மாற்றியாச்சு. கேன்சலும் பண்ணணும், பண்ணியாச்சு. அதே தான் வரும், அதை பார்த்து அப்படியே எழுதணும். சைன் சேஞ்ச் பண்ணணும், அடையாளம் மாற்றணும், கேன்சல் பண்ணிடணும். இங்கே ஆல்வேஸ் ப்ளஸ், எப்பயுமே எல்லா சம்லையும் இங்கே ப்ளஸ் தான் வரும். ஸோ ப்ளஸ்ஸும் போட்டுக்கலாம். சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நம்பர் போடணும். அது என்ன நம்பர், அதை தான் இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு டேம் என்னது இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த ஃபஸ்ட்டு டேம் என்ன இருக்குது, -28x³ இருக்குது. ஒன்றாவது -28x³ இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, இந்த 28x³ இந்த ஃபஸ்ட்டு நம்பரால் டிவைட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு நம்பர் என்னது, 4x². ஃபஸ்ட்டு நம்பரால் டிவைட் பண்ணணும், 4x² வரும். இப்போது ஒரு நாளாக 4, 7 நாளாக 28. ஒரு நாளாக 4, 7 நாளாக 28. அப்போ 4 வாய்ப்பாடு வச்சு அடி கொடுக்குறோம் 7 தடவை. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கே -7 போடணும், இங்கேயும் போடணும், 2 இடத்துலையும் போடணும். x² அடுத்து எப்பயுமே எக்ஸ் தான் வரும், உடனே நம்ம போட்டுக்கலாம். இது எப்படி வந்துச்சுன்னா, இங்கே பாருங்கள் x³ இருக்குது, இங்கே x² இருக்குது.
டிவைடில் என்ன சொன்னேன், பவரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், வகுத்தல்ல அடுக்கை வந்து கழிக்கணும். அப்போ 3ல் 2 கழிச்சா 1, அப்போது எக்ஸின் அடுக்கு 1 வந்துடும். போட்டாச்சு. 1ங்கிறதுனால இப்படி போட தேவை கிடையாது, வெறும் எக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இங்கே எந்த நம்பர் போட்டோமோ அதே நம்பரை கீழே போடணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே போட்ட அதே நம்பரை கீழே போட்டு என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். பண்ணி இங்கே இது அதே நம்பரை கீழே போட்டு மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வருதோ அதை தான் இந்த உள்ளே எழுதணும். இப்போ பாருங்கள், அடையாளத்தை பற்றிலாம் நீ எப்பயுமே கவலைப்பட வேண்டாம், எப்பயுமே இது ப்ளஸ் தான் வரும். நம்பர் மட்டும் என்னன்னு பார்ப்போம். 7 × 7 இருக்குது. அப்போ 7 எத்தனை, 49 எக்ஸ் ஸ்கொயர். 7 × 7 7 49 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா குறி மாற்றணும். குறி மாற்றிட்டு இப்போ 37 இங்கே 49, இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. நம்ம போட்ட அடையாளத்தை தான் பார்க்கணும், ப்ளஸ்ஸு மைனஸு. 37 49 போனால் 12. பெரிய நம்பர் இதான். அப்போ பெரிய நம்பருக்கு முன்னால் என்ன செய்யணுக்குன்னா மைனஸ், அப்போ மைனஸ் தான் போடணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே என்ன இருக்கோ அதுதான் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம அடுத்து 2 நம்பரை இறக்கணும். ப்ளஸ் 42 எக்ஸு ப்ளஸ் 9, 2 நம்பரை இறக்கியாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யணும்னா இந்த 4 எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே எழுதணும். 4 எக்ஸ் ஸ்கொயர் எழுதியாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் இருக்குது, இங்கே 2 நம்பர் இருக்குது. இந்த நம்பரை இங்கே போடுறப்ப 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போடன்னு சொன்னேன். அப்போது இந்த நம்பரை இங்கே கொண்டு வர்றப்ப, அடுத்த ஸ்டெப்பு கொண்டு வர்றப்ப 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது மைனஸ் அடையாளம் போட்டாச்சு. 7 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14, 7 2 14 எக்ஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பார்த்தவொடனே நம்ம என்ன பண்ணிடலாம், இதை அப்படியே எழுதணும். போன சமலே சொன்னேன், இதை பார்த்து அப்படியே எழுதிடலாம். எழுதிட்டு சைன் மைனஸ் இருக்குன்னா ப்ளஸ் போடுங்க, ப்ளஸ் இருக்குன்னா மைனஸ் போடுங்க, திரும்ப ப்ளஸ் இருக்குன்னா மைனஸ் போடுங்க. பாருங்கள், அது அப்படியே இருக்குது, ஆனால் எதிர்குறியாக இருக்கும், ஆப்போசிட் சைனாக இருக்கும். அப்போனா என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். அப்போனா என்ன ஆயிரும், 0 ஆயிரும், முடிஞ்சிட்டு. ஆனால் இது எப்படி வந்ததுங்கிறத செக் பண்ணணும்ல. அப்போ இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு டேம் என்ன இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு டேம் என்ன இருக்குது, மைனஸ் 2ஆவது ஸ்டெப்பு மைனஸ் 12 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு டேமை இங்கே என்னதால் டிவைட் பண்ணமோ அதே நம்பரால் டிவைட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு டேமை இந்த ஃபஸ்ட்டு நம்பரால் டிவைட் பண்ணோம், அதுதான் இது. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஃபஸ்ட்டு நம்பரை இந்த ஃபஸ்ட் நம்பரால், இந்த ஃபஸ்ட் நம்பர் யாருன்னா இதே தான். அப்போ இந்த ஃபஸ்ட் நம்பரை இந்த ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணுறப்ப இதே வந்துடும். இங்கே என்ன வருதோ அதுதான் வரும். 4 வாய்ப்பாடு, முன்னாங்க 12. அப்போ என்ன வரும்னா -3, இங்கேயும் -3 போடணும், -3 இங்கேயும் -3 போடணும். இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ வெறும் நம்பர் தான் வரும். இன்னொன்று எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு வெறும் நம்பர், இதுதான் ஆர்டர். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு வெறும் நம்பர், இதுதான் ஆர்டர் படி இப்படி தான் வரணும். அப்போ முடிஞ்சிருச்சு. சரி, போட்டாச்சு. இப்போ இது எப்படி வந்ததுன்னு செக்கப் மட்டும் பண்ணிப்போம், தேவையில்லை, உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்லித்தரேன். இப்போ இங்கே என்ன போட்டோம், அதே நம்பரை இந்த போட்ட புது நம்பரை அப்படியே கீழே போட்டு மல்டிப்ளை பண்ணணும். இதை அப்படியே கீழே போட்டு மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 3 9 ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 42க்கு முன்னால். 14 × 3 42. திரும்ப இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இந்த இருக்குது பாருங்கள் மைனஸ். அப்போ 4 12 எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஸ்டெப்பு ஃபுல்லாக சொல்லிட்டேன் பாருங்கள். இந்த -3ஆல் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறப்ப இது ஃபுல்லாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த ஆன்சரை நம்ம எடுத்து எழுதணும். என்ன எழுதணும், வர்க்க மூலம் ஈக்குவல் டு இப்படி போட்டு அங்கே இருக்கிறத போடணும். 2x² -7, அதாவது வர்க்க மூலம்னு போட்டு ஈக்குவல் டு போட்டு 2x² -7x -3. இந்த மேலே உள்ளதை பார்த்து அப்படியே எழுதிடணும். எழுதியாச்சு. இதே இங்கிலீஷ்லன்னா ஸ்கொயர் ரூட் அப்படின்னு எழுதணும். இங்கிலீஷ்லன்னா ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு mod 2x² -7x -3. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.